மின்புலம். இதுல நாம படிக்க போறது மின்புல செறிவு. மின்புல செறிவுண்டால் என்னென்றால் ஈர்ப்பு புல செறிவுண்டா என்னென்று படிச்சிருக்கோம். ஈர்ப்பு புல செறிவுண்டா ஈர்ப்பு புல செறிவுண்டால் என்ன? ஈர்ப்பு புலத்துல 1 கிலோகிராம் துணிவு அனுபவிக்கும் விசை. ஈர்ப்பு புலத்துல 1 கிலோகிராம் துணிவு அனுபவிக்கும் விசை நியூட்டன் கிலோகிராம் -1 தான் என்னது? ஈர்ப்பு புல செறிவு. அது காவி கணியம் என்று எல்லாருக்கும் தெரியும். காவி கணியம் தானே? சோ காவி கணியம் 1 கிலோகிராம் துணிவு அனுபவிக்கும் விசைன்னு தெரியும். இப்ப நாம மின்புலச்செறிவு. மின்புலச்செறிவு என்றால் என்னது? 1 கூலோம் ஏற்றம், மின்புலத்துல 1 கூலோம் ஏற்றம் அனுபவிக்கும் விசை. ஆனால் இங்க 2 வகையான ஏற்றம் இருக்கு. பிளஸ் ஏற்றவும் இருக்கு, மைனஸ் ஏற்றவும் இருக்கு. சோ அப்ப 2ல ஒன்றுக்கு தான் நாம என்ன செய்யணும்? செல்லணும். இல்லாட்டி திசைகள் என்ன செய்யும்? பிரச்சனை படும். அதனால நம்ம கொரோனாக்கு முந்தி பாசிட்டிவ் மட்டும்தானே கருதுவோம். கொரோனாக்கு பிறகுதான் நெகட்டிவ் வந்தா சந்தோஷப்பட்டோம். அதுக்கு முந்தி பி பாசிட்டிவ், அதுக்கு பிறகு பி நெகட்டிவ், எல்லாம் அப்படித்தான் போகுது. ஓகே. இப்ப நமக்கு அப்ப வரைவிலக்கணம் செல்லக்குள்ள நாம் எதுக்கு செல்வோம் என்றால் +1c 1 கூலோம் நேரேற்று. 1 கூலோம் நேரேற்று. அப்ப மின்புலத்துல 1 கூலோம் நேரேற்றம் அனுபவிக்கும் விசை என்னது? மின்புல செறிவு. மின்புலத்துல 1 கூலோம் நேரேற்றம் அனுபவிக்கும் விசை என்னது? மின்புல செறிவு. அப்ப நாம மின்புல செறிவு எப்படி சொல்லுவோம் என்றால் ஈண்டு தான் குறிப்போம். அங்க ஜி இண்டு குறிக்கும். ஈர்ப்பு புலத்துல இங்க என்ன செய்வோம்? இ. அது சமன் விசையின் கீழ் ஏ. 1 கூலோம் ஏற்றம் அனுபவிக்கிற விசை. நம்ம அங்க ஈர்ப்பு புலத்தில் என்ன செய்யணும்? ஜி சமன் விசையின் கீழ் துணிவு அலகு நியூட்டன் கிலோகிராம் -1 சொல்லி சென்றோம். அப்ப இங்க என்ன சொல்றோம்? இங்க என்ன சொல்றோம்? நியூட்டன் கூலோம் -1 சொல்லி சொல்றோம். அலகு பரிமாணம் எல்லாம் நீங்க எழுதிக்கணும். முதலாம் அலகு படித்தேன். ஓகேவா? ஏற்றத்துக்கெல்லாம் பரிமாணம் ஒரு பார்ப்போம் தொடங்கி. ஸோ அலகு வந்து என்னது? நியூட்டன் கூலோம் -1. பிரச்சனை இருக்கா? 1 கூலோம் நேரேற்றம் அனுபவிக்கிற விசை. 1 கூலோம் நேரேற்றம் அனுபவிக்கிற விசை. இப்ப நாம புள்ளி ஏற்றங்களை நாம் எடுத்தோம் என்றால் ஒரு பிளஸ் கியூ எடுக்கும். பிளஸ் கியூவை நாம் எடுத்தோம் என்றால் இங்கிருந்து இப்படியோ வந்து மின்புலத்துல இவ்விடத்துல இருக்கிற புள்ளியில மின்புல செறிவுற திசை எதிர்ந்து கேட்டால் அவடத்துல +1c வச்சு யோசிப்போம். 1 கூலோம் நேரேற்றத்தை அவருக்கு தெரமாட்டார். நேரேற்றம் தெரிவாரா? தெரமாட்டார். நாம அவடத்துல இருப்பதாக கருதி 1 கூலோம் நேரேற்றத்தை இவடத்துல கொண்டு வந்து வச்சோம் என்றால் இவர் என்ன செய்வார்? அதை தள்ளும். தள்ளுமா இல்லையா? அதை தள்ளும். தள்ளுதாக இருந்தால் அந்த தள்ளுற திசை தான் என்னது? மின்புல செறிவின் திசை. வழங்குதா? அப்ப ஆரை வழியே வெளிநோக்கிய திசையாக இருக்க போகுது. இப்படியோ வெளியே தானே போகுது. இவ்விடத்துல இருந்தாலும் இங்கே நல்ல போகுது. சரிதானே? இவ்விடத்துல எடுத்தோம் என்றால் என்ன செய்ய போகுது? இவ்விடத்துல எடுத்தோம் என்றால் இங்கே +1c வச்சோம் என்றால் இவ்விடத்துல என்ன செய்யும்? இங்கே தள்ளு. அப்ப நாம இது என்ன செய்யலாம்? ஆரை வழியே வெளிநோக்கிய திசையில நமக்கு என்ன செய்ய போகுது? தள்ள போகுது. ஆரை வழியே வெளிநோக்கிய திசை. காவி கணியம் ஆரை வழியே வெளிநோக்கி. அதே போல மறையேற்றத்தை எடுத்தோம்னா என்ன நடக்கும்? மறையேற்றத்தை எடுத்தோம்னா அங்கேயும் +1c அனுபவிக்கிற விசை தானே. 1 கூலோம் நேரேற்றம் அனுபவிக்கிற விசை. அப்ப நாம ஒரு புள்ளியை நாம் இங்கிருந்து இந்த மின்புலத்தில் ஒரு புள்ளியை நாம் எடுத்தோம்னா இவரத்துல +1c வைக்கிற மாதிரி நாம கற்பனை செஞ்சோம். ஒரு இடத்துல மின்புல செறிவு கேட்காருனால் நாம கற்பனை செய்யறது என்னது? +1 கூலோம் அவடத்துல இருக்கின்ற எடுத்து என்ன செய்யணும்? கற்பனை செஞ்சோம் என்றால் இப்ப இவர் மறையேற்றம் இவரத்துல +1c இருக்குன்னா என்ன செய்வார்? கவருவார். கவர்ந்தால் அப்ப இந்த திசையில தானே என்ன செய்ய? விசைதான். அப்ப அதான் என்னது? மின்புல செறிவின் திசை. அப்ப ஆரை வழியே உள்நோக்கிய திசை.
சோ ஆரை வழியே உள்நோக்கிய திசையில தான் குளிக்கும். ஆரை வழியே உள்நோக்கிய திசையில குளிக்கும். ஓகேவா? பிரச்சனைகளிக்கா? அப்ப நமக்கு ஒரு கூலோம் நேரேட் இந்த சமன்பாட்டிலிருந்து E சமன் என்னது? F இன் கீழ் Q. அப்ப F சமன் என்னன்னு சொல்லலாம்? E Q. ஸோ நமக்கு அனுபவிக்கிற விஷயம் நாம இப்படி நாம பிரிக்கலாம். Q ஏற்றம் எவ்வளவு விஷயம் பிரச்சனைகள். ஸோ அழகா கீழுக்கு சமன்பாடு பரிமாணம் எல்லாம் எழுதி நாம ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்தை எடுப்போம். பிளஸ் கியூ ஏற்ற எடுத்தோம்னா நான் இவ்விடத்திலிருந்து நினைக்கிற புள்ளியில மின்புலச்சரிவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இவ்விடத்துல +1c நம்ம வச்சு யோசிச்சா தான் அதுக்கு பேரு மின்புலச்சரிவு. ஒரு கூலம் நேரேற்றத்தை வச்சு யோசிக்கும். இவர் பிளஸ் கியூ உண்டால் அவர் என்ன செய்வார்? தள்ளுவார். அப்ப பிளஸ் கியூ உண்டால் அவர் தள்ளுவார். அவர் மின்புலச்சரிவுல திசை இந்த திசை. ஓகேவா? ஆனால் நான் அதே ஏற்றத்துல இவ்விடத்துல நான் என்ன செய்ய போறேன்னால் பிளஸ் ஸ்மால் கியூ ஏற்றத்தை கொண்டு வந்து வைப்பேன். என்ன செய்யும்? பிளஸ் ஸ்மால் கியூ ஏற்றத்தை கொண்டு வந்து வைக்கப்போம். என்ன செய்யும்? தள்ளுமா தள்ளாதா? தள்ளுமா தள்ளாதா? தள்ளு. அப்ப தள்ளுதுன்னால் விசை எந்த திசை? அந்த திசை. அப்ப உங்களுக்கு அந்த எஃப்ங்கிறது எவ்வளவு? எஃப் சமன் இ. இதுல எஃப் வந்து இந்த திசை, ஈயும் அந்த திசை தான், மாற்றங்கள். ஓகேவா? ஆனால் அதே பிளஸ் ஏற்றத்தை நான் எடுக்கேன். பிளஸ் கியூ கூலத்தை இங்க வச்சோம்னால் இந்த புள்ளியில +1c ஒரு கூலம் நேரேற்றத்தை வச்சோம்னால் அதுக்கு பேரு இ, ஈர திசை அந்த திசை. அதே ஏற்றத்துக்கு பக்கத்துல நான் என்ன செய்ய போறேன்னால் மைனஸ் கியூ ஏற்றத்தை வைக்கிறேன். அதே புள்ளியில மைனஸ் கியூ ஏற்றத்தை வைக்கிறேன். என்ன நடக்கும்? விசை எதிர் திசை கவருமா இல்லையா? விசை எதிர் திசை. சோ எஃப் இந்த திசை. இப்ப எஃப் சமன் ஈக்கு பாவிக்கும். சொல்லுங்க. விசை எந்த திசை? இந்த திசை. மின்புலச்சரிவு எந்த திசை? இந்த திசை. நீங்க மைனஸ் கியூவை வச்சாலும் சரி, என்ன கியூவை வச்சாலும் சரி, மின்புலச்சரிவுற திசை மாறுமா? மாறாது. ஆனால் விசையில திசை என்ன செய்யும்? மாறும். வழங்குதா? அப்ப பிளஸ் ஏற்றத்தை வச்சோம்டா நல்லா கவனிக்கணும். நேரேற்றங்கள் வைக்கப்படும் போது விசையிற திசை மின்புலச்சரிவின் திசை. எதிரேற்றங்கள் வச்சோம்னால் மின்புலச்சரிவின் திசைக்கு எதிர் திசையில தான் என்ன செய்யும்? விசையை அனுபவிக்கும். ஓகேவா? சமன்பாட்டுல பெருமானம் பிரதியிடக்குள்ள நம்ம மைனஸ் எல்லாம் போடுறது. மைனஸ் எல்லாம் போட்டு இப்ப கியூ வந்து மைனஸ்னா மைனஸ் கியூ அதெல்லாம் போடுறது. நீங்க அப்படி எல்லாம் போட்டீங்கன்னா குழம்புவேன். அப்படி எல்லாம் போட வேணாம். ஜஸ்ட் பெருமானத்தை போட்டு காண்போம். ஆனா கவருமா தள்ளுமாங்கிறத நீங்க புலத்தை பார்த்து என்ன ஏற்றம் இருக்குங்கிறத பார்த்து கவருமா தள்ளுமாங்கிறத சொன்னீங்கன்னா சரி. மைனஸ் பிளஸ் போட வேணாம். வழங்கிட்டா அப்பதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம லேசா எல்லாத்தையும் செய்யலாம். சிக்கல் இருக்கா? ஸோ அப்ப அதையும் கீழுக்கு நோட் பண்ணிக்கணும். புள்ளி ஏற்றங்கள்ல மின்புலச்சரிவு குறிப்பு. புள்ளி ஏற்றங்களை சோ புள்ளி ஏற்றங்களை நாம் எடுத்தோம்னால் ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்தை நன்கு ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்திலிருந்து இங்கிருந்து இவ்விடத்துல ஒரு பிளஸ் ஸ்மால் கியூ ஏற்றத்தை வைக்கும். இவரும் என்ன செய்வாங்க? தள்ளுவாங்க. ரெண்டும் புள்ளி ஏற்றம் எஃப்ங்கிற விசையோட தள்ளப்படாது. இவரால அவர் என்ன செய்ய போறாரு? தள்ளப்படப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற தூரமா அப்படின்னால் கூலோமின் விதி என்ன சொல்லுது? கூலோமின் விதி எஃப் சமன் 1/4 4π வழி அல்லது வெற்றி நடுங்க எப்சிலன் நாட் Q/R. இவ்வளவு முக்கியமா? அப்ப நமக்கு ஓரளவு ஏற்றம் என்றால் இந்த கியூவை நாம் என்ன செய்யணும்? கீழுக்கு எடுக்கணும். சோ எஃப் இன் கீழ் கியூ சமன்
ஒன்றின் கீழ் 4π எப்சைலன் நாட் இன்டு Q ஓவர் R வரும். F இன் கீழ் Q நாம் என்னன்னு சொல்லி சொல்லுவோம்? என்னன்னு சொல்றது? மின்புல சரிவு E. ஓகேவா? ஸோ நமக்கு புள்ளி ஏற்றங்களுக்கு இதான் சமன்பாடு. நிறுவியங்களை அப்ப புள்ளி ஏற்றங்களை நாம் எடுத்தோம் என்றால் நம்ம மின்புல செறிவு பிளஸ் Q நாம் எடுத்தோம் என்றால் நினைக்கிற கோட்டின் வழியே நம்ம மின்புல செறிவுக்கிறோம். ஏன்னா திசை மாறுபடும் தானே, திசை மாறுபடும். நம்ம கிராஃப் கீறணமாக இருந்தால் ரெண்டு திசையில தான் கீறலாம். ஒன்று ஒரு பக்கம் பிளஸ் அடுத்த பக்கம் என்னது மைனஸ் இருக்கும். ஒரு பக்கம் பிளஸ் என்றால் அடுத்த பக்கம் என்ன இருக்கணும், மைனஸ் ஆக இருக்கணும். இப்ப இஞ்சலையும் கீறு இஞ்சலையும் எல்லாம் கீறலாது. ஒரு கோட்டில தான் நாம் என்ன செய்யலாம், கிராஃப் கீறலாம். அப்ப இந்த கோட்டின் வழியே நாம் எடுக்கமாக இருந்தால் மின்புல செறிவு புள்ளி ஏற்றத்திலிருந்து மின்புல செறிவு தூரத்துடன் எப்படி வரப்போகுது, R வர்க்கம் தானே. அப்ப என்ன செய்யும், E நேர்வித சமன் என்னென்று வரக்கணும், ஒன்றின் கீழ் R வர்க்கம். இவரத்துல எல்லாருமே +1C வச்சு முன்னால் வலப்பக்கமாக மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வலப்பக்கமாக போற மின்புல செறிவை நான் என்ன செய்யணும், பிளஸ் எடுத்தோம்னால் இப்படி வரும். சரியா, வலப்பக்கமாக போறத பிளஸ் எடுத்தோம்னால் அப்படி வரும். அதே போல மறை ஏற்றத்தை எடுத்தோம்னா மைனஸ் ஏற்றத்தை எடுத்தோம்னால் என்னது, இவரத்துல +1C வச்சு முன்னால் இவர் என்ன செய்வது, கவரி வரும். அப்ப நமக்கு மின்புல செறிவின் திசை எந்த திசையில் இருக்கப்படுறது, விடப்பக்கமாக இருக்கும். நாம எப்போதும் இல்லை, நம்ம விரும்பின மாதிரி எடுத்துக்கலாம். நாம இவ்விடத்துல எப்படி எடுக்கும், வலப்பக்கம் இருந்தா பிளஸ், அப்ப இடப்பக்கம் இருந்தா என்னது மைனஸ். அப்ப நமக்கு மைனஸ்ல தான் மின்புல செறிவு வரணும். அதே கிராஃப் தான் ஈனேரி சமன் என்ன ஒன்றின் கீழ் R. கீறுங்க ரெண்டு வேகமா. அடுத்தது பல புள்ளி ஏற்றங்கள். ஈர்ப்பு புலச்சரிவுக்கும் நாம் அதே மாதிரி பார்த்திருக்கோம். பல துணிவுகளால ஈர்ப்பு புலம் எவ்வளவு வருது, பல துணிவுகளால ஈர்ப்பு புலம் எவ்வளவு வருதுன்னு பார்த்திருக்கோம். இங்கேயும் நாம் என்ன செய்ய போறோம், பல புள்ளியேற்றங்களால எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சோ புள்ளியேற்றங்களை நாம் எடுத்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல நினைக்கிற புள்ளியில இருக்கிற மின்புல செறிவு உங்களுக்கு வரும். சோ இவ்விடத்துல உங்களுக்கு Q1ங்கிற ஏற்றம் இருக்கு, இவ்விடத்துல உங்களுக்கு Q2ங்கிற ஏற்றம் இருக்கு, இவ்விடத்துல உங்களுக்கு Q3ங்கிற ஏற்றம் இருக்கு, இவ்விடத்துல Q4 இருக்கு. என்ன செய்யணும், இவ்விடத்துல +1C இருக்கிறதாக கருதணும். கருதினம் என்றால் இவரால இவர் என்ன செய்வாரு, +1C இருந்தா தள்ளுப்படுவார் E1, இவரால இவர் தள்ளுப்படுவார் E2, +1C இருந்தா இவரால இவர் தள்ளுப்படுவார கவரப்படுவார, அது அதை பொறுத்து மைனஸ் பிளஸ் பொறுத்து E3, இவர் என்ன செய்வார், தள்ளுப்படுவார் E4. அப்ப இவரத்துல இருக்கிற மின்புல செறிவு எவ்வளவு என்ன அர்த்தம், எல்லாமே காவி கணியங்கள், திசைகள் கொண்ட கணியங்கள். அப்ப என்ன செய்யணும், காவி கூட்டல். அப்ப டோட்டலாக E எடுத்தோம்னா ஒவ்வொரு காவியையும் கூட்டணும். E சமன் E1 காவி, காவின்னா நம்ம மேல் கம்புக்குறி போடும் அல்லது கீழ் கம்புக்குறி போடும், சரிதானே. அப்ப E1 காவி, E2 காவி, E3 காவி, E4 காவி, எல்லாத்தையும் கூட்டணும். அதாவது விளைவுள் காணும். நீங்க விரும்பினால் காவி முக்கோணி எல்லாம் பயன்படுத்தலாம். நரிகிறது E1ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இது E1, இது E1. மர E2 வந்து இப்படி ஒரு திசையில போகுது E2, மர E3 இப்படி ஒரு திசையில போகுது E3, மர E4 இப்படி ஒரு திசையில வருது E4. அப்ப நம்ம ஆரம்பத்தையும் இறுதியும் என்ன செய்யணும், இணைக்க வேண்டி வரும். ஸோ ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைச்சோம்னா காவி கூட்டல், அதான் டோட்டல் E ஆக இருக்கு. வழங்குதா? ஸோ இப்படி காணலாம். அல்லது நீங்க பிரித்த கூறு எடுத்து காணலாம். விளைவுள் விசை காண்றது மாதிரி விளைவுள் விசை வழங்க நம்ம ஆல்ரெடி கண்டிருக்கோம் தானே. ஸோ நம்ம வந்து காவி கணியங்களுக்கு எப்படி காண்றோமோ அதே மாதிரி கண்டுக்கிட்டு இருந்தாச்சு. ஏதாவது சிக்கல் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இதுக்கு பிறகு கேள்விகள் தான், கேள்விகள்ல பார்க்கலாம்.